ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹே சூர்யா, உன்னை சாப்பிட வச்சுட்டு போலாம் தான் வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல, நீ ஒரு வாய் சாப்பிடு. இப்ப என்ன நான் சாப்பிடணுமா? ஆமா, நான் சாப்பிடுறேன். நந்தினியை வர சொல்லுங்க. டேய், உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது நந்தினி இந்த வீட்ல இல்லன்னு? அவ கிளம்பி போயிட்டா, இன்னமும் அதே சொல்லிட்டு இருக்க? நீ கத்துக்கு அவ இங்க இருந்திருந்தா வந்திருக்க மாட்டாளா? அவ இங்க இல்ல, அதனால நீ பேசாம சாப்பிடு. ஏமா நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. மாப்பிளைக்கு எப்படி ஊட்டுறது எனக்கு தெரியும், புரியுதா? கொடுமா, நீ பிளேட் அப்படியே வச்சுக்க. இப்ப பாரு, நான் மாப்பிளைக்கு அழகா ஊட்ட போறேன். மாப்பிள ப்ளீஸ், மாப்பிள ஒரே ஒரு வாய். நம்பி வார்த்தை வேற விட்டுட்டேன். ப்ளீஸ் மாப்பிள. டேய் 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 சூர்யா, இது நான் சமைச்சது. சும்மாராதா இருக்கும். நல்லா இருக்கா? மதியானத்துக்கு கல்யாணம் வந்து சுட சுட சூப்பரா சமைச்சு தருவான். ப்ளீஸ் 2 வாய் சாப்பிடுறா, ப்ளீஸ் ரா. சூர்யா குடு, ஒரே ஒரு வாய் ப்ளீஸ் மாப்பிள. அப்படியே 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 அப்படியே. என்னமா கட்டி விட்டுட்டான்? என்னால நம்ப முடியாது. இந்த ஊர் உலகமே சேர்ந்து வந்து நந்தினி என்னை விட்டு போயிட்டான்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நம்பாத, நம்பவே நம்பாத. நீ என்னைக்கு எங்களெல்லாம் நம்பியிருக்க? டேய், உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கன்னு இவ்வளவு நாள் நாங்க தூக்கத்தை விட்டுட்டு உன்னை ஷிஃப்ட் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப கூட நீ எங்களை நம்பலனா என்னடா சூர்யா? உங்க யாரையுமே நம்ப முடியாது என்னால. சரி சரி, நீ நம்ப வேண்டாம். அட்லீஸ்ட் நீ மாத்திரையாவது சாப்பிட்டு படு. உன் கனவுலையாவது அவ வரட்டும். மாத்திரை தண்ணி எடுடி. சீக்கிரம் எடுமா. இது மாமா கிட்ட கொடு. இது பிடிங்க மாமா. கொடு. ஓகே. என்னங்க மாமா? எடுத்துக்கோங்க. பிடிங்க மாமா. மாப்பிள மாத்திரை மட்டும் போட்டுக்க மாப்பிள. ப்ளீஸ் மாப்பிள, போட்டுக்க மாப்பிள. தண்ணி குடி. அவ்வளோதான் மாப்பிள. அவ்வளோதான் மாப்பிள. வாங்க வாங்க. வாங்க போலாம். அக்கா அக்கா, என்ன இந்த சூர்யாக்கு ரொம்ப திமிருக்கா? நீ இப்படி நினைக்கிற, ஆனா இவ்வளவு தூரம் அவளை விலக்கி வச்சும் கூட அவ என்னை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் இருப்பான்னு அவன் ஸ்ட்ராங்கா நம்புறான்ல. அப்ப எந்த அளவுக்கு அவளை புரிஞ்சு வச்சிருப்பான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட மாதிரி. ஷார்ப் மணி. டேஞ்சருக்கா, ரொம்ப டேஞ்சரு. இப்ப போற இதே வேகத்துல போய் முத்த சொல்லியே முடிச்சு விட்டுறணும். சரி வா. ஏங்க, எப்ப பார்த்தாலும் போன், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதுலயே தான் இருப்பீங்களா? ஏய், நான் இப்பதானே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அங்க உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் அடிபட்டு வீட்டுல படுத்திருக்காரு. அவர் எப்படி இருக்காரு, என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? அவனுக்கு ஃபோன் பண்ணா ரிங்கு போய்கிட்டே இருக்கு. சரி, மாத்திரை போட்டுட்டு தூங்குறான் போல, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு விட்டேன். ஏங்க, இதெல்லாம் ஒரு பதிலா? எங்கேயோ யாருக்கோ நடந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வேற யார்கிட்ட விஜய் கேக்குறது? ஏன் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? கேட்கறத பத்தி ஒண்ணும் இல்ல. நானும் அதான் யோசிச்சேன். நந்தினியா ரொம்ப சோகத்துல இருப்பா. இதுல நான் பாட்டுக்கு சூர்யாவை பத்தி விசாரிச்சு அவளை மேற்கொண்டு இன்னும் கஷ்டப்படுத்த வேணாமேன்ட்டு தான் பேசாம விட்டுட்டேன் விஜய். அதுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறது சரியில்லைங்க. இந்த ஊர்ல ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா, சொந்தத்துக்கு சொந்தமா நமக்குன்னு இருக்கிறது சூர்யானு நந்தினி மட்டும் தானேங்க. ஆமா ஆமா, அவ மட்டும் இல்லைன்னா நிம்மதியா அந்த ஊர்ல நம்ம வாழ முடியுமா? 3 வேளை சோறு திங்க முடியுமா? நம்மெல்லாம் அவங்களுக்கு சாகுற வரைக்கும் நன்றி கடனோட தான் இருக்கணும். சரி, உங்களுக்கு பேசுறதுக்கு சங்கடமா இருந்தா விடுங்க, நானே நந்தினிக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன்.
என்னங்க இது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? சுவிட்ச் ஆஃப்னு வருதா? நந்தினி அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ற ஆள் கிடையாது. ஆமா, அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. ஏற்கனவே அவ ஹாஸ்பிட்டல்ல வச்சு மாதவி அடிச்சிருக்கா. அருணாச்சல் ஐயாவும் இப்ப ஊர்ல இல்ல. எனக்கு என்னவோ ஏதோ மனசுல தப்பா படுதுங்க. சரி, நந்தினி கடையில் உனக்கு ஏதாவது ஃபோன் பேசினாளா? இல்லையே. வழக்கமா 2-3 நாளைக்கு ஒரு தாட்டியாவது ஃபோன் பண்ணுவா. அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா டெய்லியும் கூட பேசுவா. இப்போ ரொம்ப அமைதியா இருக்காளே. ஃபோன் வேற இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிற? தெரியலைங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யோசிக்கும் போது என்னமோ ஒன்று தப்பா நடந்திருக்கும்னு மட்டும் மனசுக்கு தோணுது. சுந்தரவள்ளி அம்மாவோ இல்ல சூரிய அண்ணனோட அக்காவோ தங்கச்சியோ நந்தினி ஏதாவது செஞ்சிருக்கலாம். உனக்கு தோணிருச்சுல்ல, இது அதுக்கப்புறம் அப்படியே வர்றது நல்லதில்ல. சீக்கிரம் கிளம்பு, நம்ம ஒரு போய் பார்த்துட்டு வந்துடும். ஆமாங்க, போய் பார்த்துட்டு வந்தா தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா விஜய். நந்தினி, நந்தினி, என்னம்மா என்னாச்சு? ஏன் அழறமா? என்னாச்சு? எதுனாலும் சொல்லு. ஏத்தா அழாத, ஏன் அழுகுற? வந்தவங்க என்ன நினைச்சு பயந்துட மாட்டாங்க, அழுகுறது நிப்பாட்டு. என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுகுற நந்தினி? தம்பி, எல்லாம் சின்ன நினைச்சதாப்பா அழுகுது. என்னாச்சு? சூரியன் நல்லா தானே இருக்காரு? ஆண்டவன் புண்ணியத்துல அவருக்கு ஒன்றும் இல்லக்கா, நல்லா தான் இருக்காரு. ஆனா என்னதான் அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்க்க கூடாதா? அது எப்படி? பொண்டாட்டி புருஷனை பார்க்க கூடாதுன்னு எப்படிமா சொல்ல முடியும்? அம்மா, அவங்க புருஷன் முட்டை நினைச்சதான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவங்க தான் எப்போ பார்த்தாலும் தங்கச்சி நந்தினிய வீட்டு வேலைக்காரி மேலே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இது மாதிரி அடிப்படை நேரத்துல கூட தாலி கட்டின புருஷனை பார்க்க கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல என்ன நியாயம்? யார் அப்படி சொல்றது? எல்லாரும் தான்க்கா. ஐயாவும் ஊர்ல இல்ல, அவரும் மேல ரூம்ல இருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பார்க்கவே விடல. உன் போனுக்கு என்னமாச்சு? அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே வாங்கி வச்சுட்டாங்கக்கா. அண்ணன் போனையும் பறிச்சு வச்சுட்டாங்க. ஓ, அதான் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சா? ஆமா அண்ணன், இங்க நடக்கிறதெல்லாம் நான் ஃபோன் பண்ணி ஐயா கிட்ட சொல்லிடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் பிடிங்கி வச்சுட்டாங்க. எது? என்ன விஜய் இவ்வளவு கேவலமா இருக்காங்க? அவங்க அப்படிதாங்க. ஆனா நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு பாத்தீங்களா?